ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மட்டன் சாப்ஸுங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒயிட் ரைஸு, பிரியாணி ரைஸுக்கு இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடலை எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கரில் விட்டு அது காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கணுங்க. அது வதங்கினதும் நான் என்கிட்ட வடகம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்படி வடகம் இல்லைன்னா அது ஒரு ஆப்ஷன் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீரகம் சேர்க்குறப்போ ஒரு 1/2 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு சீரகம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது நான் நல்லா பொன்னிறமாக வதங்கிணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வதங்கினதும் இப்போ பாருங்கள், மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் கடையில் இந்த ஈரல், சிவரட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கி வச்சுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துக்கிட்டால் நல்லா, அதாவது அந்த கவுச்சி வாடையெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். இப்போ விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. விளக்கெண்ணெய் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 4-5 விசில் விடணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும், சாஃப்டாக பஞ்சு போலையும் வந்துடும். பாருங்கள், அது நல்லா வதக்கிட்டு இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, அப்புறமா மட்டன் மசாலா இல்லை கறி மசாலா எது உங்கள்கிட்ட இருக்கோ அது ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அதுக்கு ஒரு மசாலா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல், 2 லவங்கம் கூட சேர்த்துக்கலாங்க, பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் தக்காளி ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் நைஸ் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைக்கணும். கூடவே சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வாசனையாக இருக்கும். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், அதிகமாக மிளகு அதிகமாக வேணாம். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கழுவி அதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த மட்டனு, மிளகாத்தூள், கறி மசாலா, மல்லித்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. அந்த மிக்ஸி அலசின தண்ணி மட்டும்தான் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம், மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்குறோம். இந்த மட்டன் அது பெரட்டின மாதிரி இருக்கும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். பாருங்கள், இது நல்லா சுருண்டு மசாலாலாம் மட்டனில் சேர்த்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விடலாங்க. இப்போ நமக்கு குழம்பு மாதிரி வேணும்னா பாருங்கள், இது மாதிரி ஒரு 1/2 கப்பு தேங்காயில் ஒரே ஒரு டீஸ்பூனு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக பரட்டின மாதிரி வந்துச்சு. பிரியாணிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டா பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ மட்டன் சாப்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.